அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, சொன்ன மாதிரியே இன்னைக்கு இந்த சோ கால்டு சைனீஸ் மிரக்கல் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அரசியல்வாதி கிடையாது பாருங்க, அதனால வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றுவோம் எப்போவாச்சும். இது மிராக்கலா அப்படின்னா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், மிராக்கல் தான். ஆனால் இதுக்கு காரணம் கம்யூனிசமா இல்லை சோசியலிசமா இல்லை அங்கே இருக்கின்ற ஆட்சியாளர்களா இல்லை அந்த மக்கள் அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டா அப்படின்னா இதெல்லாம் ஒரு புடலங்காயும் கிடையாது. இந்த சோ கால்டு சைனீஸ் மிராக்கலுக்கு ஒரே காரணம் ரெண்டு காரணங்கள்: ஆப்பர்ச்சுனிசம் அண்ட் கேபிட்டலிசம். இதை ரெண்டா பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான் நினச்சா ஒன்று, அவ்வளோதான். சார், சைனாவில் கேபிட்டலிசமே கிடையாது, சர்வாதிகாரம் தான் இருக்குது, நீங்கள் அங்கே போய் கேபிட்டலிசம்னு சொல்கிறீங்களே அப்படின்னா அதைத்தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயங்கள்லாம் ஏதோ நம்ம சோர்ஸை வச்சுட்டு புலனாய்வு புலி மாதிரி எதையோலாம் நான் தேடிக்கொண்டு வரல, ரகசியமான விஷயங்களை. இதெல்லாம் பல காலகட்டங்களில் அந்த செய்தித்தாள்கள்லேயே வந்த விஷயங்கள் தான். அதையெல்லாம் ஒன்றா சேர்த்து 360 டிகிரியில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய மேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு. இதில் நிறைய விஷயங்களை சொல்லணும் அப்படின்றதுக்காக பெரிய அளவில் நம்ம சுருக்கி இருக்கோம். அதனால் இது கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் அதை நீங்கள் பாருங்கள். ஏன்னா பாருங்கள், சீனா அவ்வளோ வேகமாக முன்னேறிடுச்சு, இந்தியா முன்னேறவே இல்லை, ஏன் அப்படின்லாம் நிறைய பேர் நக்கல் நையாண்டி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான விடை என்ன அப்படின்றது இந்த பதிவில் இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஆஹா, சைனீஸ் மிராக்கிள் அப்படின்றது அது வேற விஷயம், அந்த மாதிரியான இது நமக்கு வேண்டாம், நாம கொஞ்சம் நிதானமாகவே போகலாம் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்மளால் வர முடியும். அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் நிதானமாக இதை கவனித்து பார்க்கணும் அப்படின்னு. இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா தெரியும். 1978, அதாவது சிவப்பாக இருக்கிறது சீனாவுடைய மேனுஃபேக்சரிங் அவுட்புட்டு, நீளமாக இருக்கிறது அமெரிக்காவுடைய அவுட்புட். 78 காலகட்டத்தில் எவ்வளோ இருந்தது வித்தியாசம். இன்னைக்கு சீனா அமெரிக்காவோட பல மடங்கு மேலே போய் நிற்குது. இவங்க அரௌண்டு 2500 அப்படின்னா அவங்க 4600 சில்லற. இது ஏணி வச்சாலும் எட்ட முடியாத உயரத்துக்கு இன்னைக்கு சீனா போயிருக்காங்க. ஒரு காலத்தில் வெறும் ஒரு அக்ரேரியன் எக்கானமியாக இருந்தது சீனா. ஏன்னா பல வருடங்கள் பல நாடுகள் சீனாவை துவம்சம் பண்ணி எடுத்திருக்காங்க. பிரிட்டன் அந்த ஓபிஎம் வார்ஸ் அப்படின்னு, அதுக்கப்புறம் ஜப்பான் போட்டு மிதின்னு மிதிச்சிருக்காங்க. போதா குறைக்க அந்த உள்நாட்டு கலவரங்கள்லாம் வேற நடந்தது. அந்த ஒரு பார்ட்டு தனியாக பிரிஞ்சு போயிட்டு அது இப்போ தைவான்னு சொல்கிறோம் இல்லையா. இதில் இண்டஸ்ட்ரியல் பேஸ் அப்படின்றது ஒன்றுமே இல்லாமல் இருந்த நாடு இன்னைக்கு உலகத்துடைய மொத்த மேனுஃபேக்சரிங் அவுட்புட்டில் அரௌண்டு 32% சீனாவிலிருந்து மட்டும் வருகின்றது. இந்த வேல்யூ அடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 30% சீனாவில் மட்டுமே நடைபெறுகின்றது. இந்த சீனாவுடைய கம்பெனிகள் மற்ற நாடுகளில் போய் இருக்கிறதெல்லாம் நம்ம சேர்க்கல, வெறும் சீனாவை மட்டும்தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். அமெரிக்காலாம் எங்கேயோ இருக்காங்க. எந்த ஒரு பொருள் எடுத்துட்டாலும் இன்னைக்கு சீனாவுடைய அவுட்புட் அப்படின்றது மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கின்றது. அடுத்து இருக்கின்ற 5 நாடுகள் சேர்த்தா கூட அவங்கள டச் பண்ண முடியாத அளவுக்கு சீனா போயிருக்காங்க. மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், இதுக்கெல்லாம் காரணமே த கிரீட் அண்ட் கேபிட்டலிசம் இதுதான். சரி, ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். 1949 அதில் செஞ்சீனம் உருவாகின்றது. மாவோ சேதுங் நாட்டுக்கு நிறைய பணம் தேவைப்படுது, டெக்னாலஜி தேவைப்படுது. இது முதலாளித்துவ நாடுகள் கிட்ட போனால் நடக்காது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, பக்கத்துலேயே இருக்காங்க காம்ரேட்ஸ் அப்படின்ட்டு சோவியத் ரஷ்யாவுக்கு போகிறார். நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், இந்த டோலர்கள்லாம் சொல்லுவாங்க, இது பாருங்க, கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் வந்துட்டிங்கன்னா எல்லாருமே சமம், எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, டிசம்பர் 6, 1949 மாவோ மாஸ்கோ போகிறாரு. போன உடனே அவர் மாஸ்கோலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கின்ற ஒரு டாச்சா ஃபார்ம் ஹவுஸில் தங்க வைக்கிறாங்க. சரி, நாளை காலையில் பார்க்கலாம் ஸ்டாலின் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் யாரோ அந்த லோ லெவல் அஃபிஷியல்ஸ் தான் வராங்க, ஏதோ பேசிட்டு போகிறாங்க. இவரும் காத்துன்னு இருக்காருங்க. எத்தனை நாள் அப்படின்னா 10 நாள். 6ஆம் தேதி போய் இறங்கின மாவோவை அவரை வரவேற்கிறதுக்கும் பெரிய ஆட்கள் யாரும் வரல. 16ஆம் தேதி இரவு தான் ஸ்டாலின் சந்திக்கின்றார். இது மாவோவுக்கு ஒரு பெரிய அவமானமாக இருக்குது. இருந்தாலும் வேற என்ன பண்ண முடியும், கை நீட்டி காசு வாங்க போயிருக்கோம். அதனால அவர் என்ன சொல்கிறாரு கேட்டு தானே ஆகணும். அதனால எல்லாரும் சமம் கம்யூனிசத்தில் அப்படின்னு சொல்கிற டுபாக்கூரை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அன்னைக்கே இது இப்படித்தான் இருந்தது. அதுக்கப்புறம் February 14, 1950 ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் நடுவில் ஒரு ஒப்பந்தம், நட்புறவு ஒப்பந்தம் கையெழுத்தாகின்றது. முக்கியமான விஷயம், ஜப்பானுக்கு எதிராக ஒரு மிலிட்ரி பேக்ட். ஏன்னா அப்போ ஜப்பானில் அமெரிக்கா தான் அவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. இன்றைக்கும் அப்படி தான் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்காங்க. அந்த ஓகினாவா பேஸ்லேருந்து எல்லாமே அமெரிக்கா தான் அங்கே இன்சார்ஜில் இருக்காங்க மிலிட்ரியை பொறுத்த வரைக்கும். அன்னைக்கு கோல்டு வார் உச்சத்தில் இருந்ததுனால ஸோ அவங்களுக்கு எதிராக நாம் 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு $300 மில்லியன் கடன் கொடுக்குறாங்க சோவியத் ரஷ்யா சீனாவுக்கு.
ஆஸ் யூஷுவல் இந்த டெக்னாலஜி நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், இந்த கம்பெனி அந்த கம்பெனி இந்த இண்டஸ்ட்ரி இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு நாங்கள் வந்து நிறைய பேரை கொண்டு வந்து ட்ரெயின் பண்ணுறோம், ஒரு பேஸ் செட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அந்த கொரியன் வார் காலகட்டத்தில் இவங்களுடைய நட்பு அப்படின்றது ரொம்ப நெருக்கமாக போகுதுங்க. ரஷ்யாவுடைய அந்த MiG-19 அந்த டெக்னாலஜியை சீனாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து அப்படியே எங்ககிட்டேருந்து வாங்கிட்டே இருக்கிறத விட நீங்களாக தயாரிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு சோவியத் ரஷ்யா உதவி செய்கிறார்கள் சீனாவுக்கு. அதைத்தான் வந்து J6 அப்படின்னு அவங்க தயாரிக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்க மாதிரியே அன்னைக்கும் வந்து அது ஒரு ஓட்ட உடசலாக தான் இருந்திருக்குதான். ஆச்சரியம் என்னென்னா பாகிஸ்தான்லேருந்து போயிட்டு நாங்கள் வந்து இது டெஸ்ட் பைலட் அனுப்பிச்சு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே காரி துப்பிட்டு வந்துட்டாங்க. அந்த நிலைமையெல்லாம் இருந்தது. பட் இன்னைக்கு தே ஹேவ் கம் அ லாங் வே அப்படின்னு வச்சுக்கோங்க. பேசஞ்சர் ஜெட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபைட்டர் கிராஃப்டாக இருக்கட்டும், இல்லை எந்த டெக்னாலஜியாக இருந்தாலும் அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் அன்னைக்கு அப்படித்தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு எங்கே போய் நிற்குதுன்ற வித்தியாசத்தை நம்ம கவனிக்கணும். ஆனால் இந்த நெருக்கம் அப்படின்றது ஸ்டாலின் மறைவுக்கு பிறகு, குருஷேவ் பதவிக்கு வந்த பிறகு வந்து அப்படியே கொஞ்சம் விரிசல் விடுகின்றது. காரணம் என்னன்னா, குருஷேவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் வந்து ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரி. ஜோசப் ஸ்டாலின் அவரை சொன்னேன். அவர் தனக்கு வேண்டாதவங்க அண்டு யாராவது ஒருத்தர் வந்து நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க, இல்லை சார் இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு, என்னென்ன நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கட்டம் கட்டிடுவார் அவர். ஸோ அதையெல்லாம் மாற்றணும் அப்படின்றது தான் வந்து டீஸ்டாலினைசேஷன் அப்படின்னு. இது வந்து மாவோவுக்கு பிடிக்கல. என்னதான் வந்து அவரை இன்சல்ட் பண்ணவராக இருந்தாலும் அந்த சர்வாதிகாரம் அப்படின்றது தான் வந்து கம்யூனிஸ்டுகளுடைய மைண்டில் இருக்கும். ஸோ அதை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு குருஷேவ் நினைச்சது மாவோவுக்கு பிடிக்கல. அதனால் அவர் குருஷேவ் வந்து யார் ரிவிஷனிஸ்ட் அப்படின்னு சொன்னார். இந்த கம்யூனிஸ்டுகள்லாம் வந்து அவங்களை எதிர்க்கிறவங்க இப்படி தான் சொல்லுவாங்க, யூஆர் ஏ ரிவிஷனிஸ்ட் அப்படின்வாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் போடலைங்க அப்படின்றது இன்னி வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அவங்களுக்கே தெரியுமா அதுவும் நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனை பெருசாகிட்டே போதுங்க. அடுத்தது மாவோவை பொறுத்த வரைக்கும் இது பாருங்க, ஏஷியாவில் நாங்கள் தான் வந்து தாதா, நீங்கள் வந்து யூரோப்பில் இருந்துக்கங்க, பட் ஏஷியாவை எங்களுக்கு ஒதுக்கி விட்டணும். அது மட்டும் இல்லை, சோவியத் ரஷ்யா சீனா ரெண்டு பேரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு இது வந்து குருஷேவுக்கு கொஞ்சம் கூட ஆகலை. இன்னைக்காவது அவங்க உச்சத்தில் இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் அவங்க அந்த நீச்சம் அங்கே இருக்காங்க. அப்படி இருக்கச்சு அவங்கள போய் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணுமா அப்படின்னு போதாக்குறைக்கு அந்த கல்ச்சுரல் ரெவல்யூஷன் அப்படின்றது இந்த சிட்டுக்குருவி எல்லாம் சுட்டு துண்ணு அப்படின்னு நாசம் பண்ணது. ஸோ அதனால் குருஷேவ் வந்து சீனாவை அந்த அளவுக்கு மதிக்கலை. அவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இம்பார்ட்டன்ட் விஷயங்கள், ஒன்று வந்து யூரோப், இன்னொன்று வந்து இந்தியா. இதுவும் மாவோவுக்கு ஒத்து வரலைங்க. 1960 ஹங்கேரியில் புகாரெஸ்ட் கான்ஃபரன்ஸில் ஓப்பனாகவே சொல்லிட்டார் மாவோ குருஷேவை பார்த்து, யுவர் பாத் வில் லீட் டு கேபிட்டலிசம் ஒன்லி அப்படின்னாரு. இந்த விரிசல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு 1969 சோவியத் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு சின்ன சண்டை மூழ்கின்றது. அதாவது பார்டர் ஸ்கிர்மிஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் கம்யூனிஸ்ட் நாடுகள், முதலாளித்துவத்தை எதிர்த்து போரிடுகின்றவர்கள், உலகத் தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் அப்படின்ற கோஷத்தை பேசுகிறவங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் சீனா வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் படை வீரர்களை பார்டரில் நிறுத்துகிறாங்க. அந்த அங்கங்கே அந்த இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட 5000 சம்பவங்கள் நடந்திருக்கின்றதா வரலாறு கூறுகின்றது. காரணம் என்னென்னா, தமான்ஸ்கி அப்படின்ற ஒரு சின்ன ஐலாண்டு, அது வந்து உசுரி ரிவரில் இருக்குது. அது யாருக்கு சொந்தம் அப்படின்னு சீனா வந்து எங்களுக்கு சொந்தம்ன்றாங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இது பாருங்க, 1860 ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த ஈஸ்டர்ன் ரஷ்யாவில் பெரும்பகுதி வந்து ஒரு காலகட்டத்தில் இந்த குவிங் டைனஸ்டின்னு சீனா அவங்க வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா அப்படி சண்டை கண்டை போட்டு தோற்று அடித்து அவங்க வெளில வந்துட்டாங்க. அப்போ ஒப்பந்தம் போட்டது. ஸோ அதன்படி இது பார்டர், இது எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சோவியத் ரஷ்யா சொல்கிறாங்க. இவங்க ஒத்துக்கலை. அப்படின்னா அந்த ட்ரீட்டி மேப்பெல்லாம் காமிக்க அப்படின்னு சொன்னால் சோவியத் ரஷ்யா அதை காமிக்கலை. இது பெரிய அளவு யுத்தம் ஆகுமா, ஒரு நியூக்ளியர் வார் ஆகுமா? ஏன்னா 69 காலகட்டத்தில் சீனா கிட்டையும் அணுகுண்டு இருந்தது. இந்த ஃப்ரிக்ஷனுக்கு இது இன்னொரு காரணம். 57 சோவியத் ரஷ்யா என்ன பண்ணியிருந்தாங்க, சீனாவுக்கு வந்து நாங்கள் இந்த அணுகுண்டு தயாரிக்கிற டெக்னாலஜியை தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பேக் ட்ராக் பண்ணிட்டாங்க, கொடுக்கல. இதுவும் அவங்களுக்கு ஆத்திரம். ஆனால் இன்றைக்கி பண்ணுற மாதிரி அன்றைக்கும் அந்த ரகசியத்தெல்லாம் திருடிட்டு வந்து 64 சொந்தமாக அணுகுண்டு தயாரித்து ஒரு சோதனையும் நடத்தி விட்டார்கள். இப்போ இந்த 69 சண்டை ஒரு பெரிய யுத்தம் ஆகுமா அப்படின்ட்டு அமெரிக்காவில் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹென்ரி கிசிஞ்சர் உள்ளிட்ட அந்த ஒரு குரூப், நிக்சன் வந்து அப்போது பிரசிடெண்ட். அப்போது அந்த சிஐஏவுடைய அந்த கம்யூனிகேஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியுது. ஷூமேன் அப்படின்னு ஃப்ரெஞ்சு ஃபாரின் மினிஸ்டர், அவர் வந்து அமெரிக்கா அந்த யுனைடெட் நேஷனில் பேசுறதுக்கு வராரு. அப்போ பிரசிடெண்ட்டை சந்தித்து பேசுகின்றார். இன்றைக்கி வந்து ட்ரம்ப்பை பாராட்டி ஆஹா நீங்கள் தான் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அன்றைக்கும் அதே மாதிரி தான் நடந்துக்குது. இந்த கண்ட்ராவையெல்லாம் அந்த கம்யூனிகேஷனில் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. காலகாலமாக இப்படி தான் பண்ணிட்டு இருக்கானுங்க போல இருக்குது யூரோப்பில் இருக்க பைலுவோ.
அவர் என்ன சொல்றாரு, இல்லைங்க சோவியத் ரஷ்யா வந்து சும்மா அப்படி ஒரு சீன் போடுறாங்களே தவிர பெரிய அளவுக்கு யுத்தம்லாம் வராது அப்படின்றாங்க. பட் இதை நமக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு அமெரிக்கா கோதால இறங்குறாங்க. ஹென்ரி கிசிஞ்சர் இவர் வந்து 1971 ரொம்பவே சர்ப்ரைசிங்காக சீனாவுக்கு போறாருங்க. இதுக்கு வந்து பாகிஸ்தானும் ஒரு உள்கை. ஏன்னா அவங்க மூலமாக தான் வந்து சீனாவோட பேசி அவருடைய அந்த வருகையெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1972 ரிச்சர்ட் நிக்சன் அவர் சீனாவுக்கு போகிறாரு. ஷாங்காய் பிரகடனம் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த தைவான் சொல்கிறோம் இல்லையா, ஒன் சைனா அப்படின்னு சைனா சொல்லுவாங்க, அதுவும் எங்கள் ப்ராவின்ஸ் தான் அப்படின்னு அமெரிக்கா வந்து இதை அப்படி ஒத்துக்கினா மாதிரியும் இல்லை, எதிர்க்கிற மாதிரியும் இல்லை, ஒரு மாதிரி பூசினா மாதிரியும் பூசாத மாதிரியும் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சோவியத் ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய ஆப்பு வச்சுக்கிறோம், இங்கே இன்னொரு கம்யூனிஸ்ட் நாடு, அதோட நாம சேர்ந்து அங்கே வச்சோம் பாரு செக்கு அப்படின்னு. ஏன்னா கோல்டு வார் உச்சத்தில் இருந்த நேரம் அது, கியூபன் மிசைல் கிரைசிஸ். இதில் பார்த்தீங்கன்னா குருஷேவ் வந்து வித்ரா பண்ணிட்டார் அந்த மிசைல்ஸ் எல்லாம். இதுவும் வந்து மாவோவுக்கு பிடிக்கல. அவர் வந்து யூஆர் கவர்டு அப்படின்னு குறை சொல்லியிருந்தாரு குருஷேவை. குருஷேவ் வந்து கியூபாவில் மிசைல் வைக்கிற மாதிரி வச்சு டர்க்கியில் அமெரிக்கா வச்சிருந்த மிசைல்ஸ் எல்லாம் வந்து வித்ரா பண்ண வச்சார். இந்த கேம் பிளான்லாம் வந்து மாவோவுக்கு தெரியாதா, இல்லை தெரிஞ்சும் குறை சொல்லணும் அப்படின்றதுக்காக பண்ணாரா, அது நமக்கு தெரியாதுங்க. ஸோ 72 அமெரிக்கா சீனா உறவு அப்படின்றது இப்படி ஆயிடுச்சுங்க. முதல்ல போயிங் அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. அவங்க வந்து என்ஜினியர்ஸ் எல்லாம் அந்த மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அப்படி ட்ரைனிங் அப்படின்றாங்க. 2 பேருக்கும் நல்ல ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்கின்றது. அதுக்கப்புறம் கோகோ கோலா உள்ள வராங்க. இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்குதுங்க. 78 டெங் சியாபிங் மாவோவுக்கு பிறகு அவர் பதவிக்கு வருகின்றார். அவர் தான் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருகின்றார். அவருடைய ஃபேமஸ் சேயிங் ஒன்று இருக்கு, ஐ டோன்ட் மைண்ட் வெதர் த கேட் இஸ் பிளாக் ஆர் ஒயிட் சோ லாங் அஸ் இட் கேச்சஸ் த மைஸ் அப்படின்வார். அதாவது அந்த பூனை கருப்பாக இருந்தானே வெளுப்பாக இருந்தான்னு, எலிய பிடிக்குதா அதான் முக்கியம் அப்படின்வார். இதை என்ன சொல்லுவாங்கன்னா, பணம் வந்து ரஷ்யாலேருந்து வந்தாயின்னா அமெரிக்காலேருந்து வந்தான், அப்படி கிடையாது. கேபிட்டலிசம் அது, கம்யூனிசம் அது, இங்கே தொழிற்சாலை வளருதா நாடு உயருதா இதுதான் முக்கியம். இதுதான் வந்து அவர் சொன்னதோடைய உள்ளர்த்தம். அவர் காலகட்டத்தில் தான் மிகப்பெரிய ரிஃபார்ம்ஸ் வருதுங்க. அந்த ஸ்டேட் ஓன்ட் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முழுக்க முழுக்க எல்லாமே அரசாங்கமாக இருந்தது. அதில் வந்து அரசாங்கத்துடைய ஷேரை 48% டைல்யூட் பண்ணுறது, அதாவது தனியார் மயம் அப்படின்னு வருது. இன்னுமா வந்து நீங்கள் சைனா ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் அது கம்யூனிசம் தான். ஏன்னா இங்கே மெஜாரிட்டி ஷேர் அப்படின்றது தனியார் மயத்தில் இருந்தாலும் முழு கண்ட்ரோல் கவர்மெண்ட் கிட்ட தான். வெறும் பேப்பரில் மட்டும்தான் அது தனியார் மயம். என்ன பண்ணணும், எங்கே விற்கணும் எல்லாமே வந்து அரசாங்கம் முடிவெடுக்கும். இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தனியார் நிறுவனத்திலும் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆளுகளை பல மட்டத்திலும் அவங்க வேலைக்கு வச்சுக்கணும். டிசிஷன் மேக்கிங் லெவல்லேருந்து லேபர் வரைக்கும் கட்சி சொல்கிற ஆளுங்களை நீங்கள் வேலைக்கு வச்சே ஆகணும். 1980 இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்றத கொண்டு வராரு டெங் சியாபிங். முதல்ல வந்து அந்த ஷென்சன், அதுக்கப்புறம் ஜூஹாய், ஜியாமென், ஹைனான் அப்படின்ற இடங்கள்ல அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் டேக்ஸ் பிரேக் எல்லாம் கொடுக்குறாங்க. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமாக வாங்க அப்படின்றாங்க. அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது நமக்கு மிகப்பெரிய மார்க்கெட், நம்ம சரக்கெல்லாம் அங்கே கொண்டு போய் விற்கலாம் அப்படின்னு. ஆனால் அப்போ இருந்த கார்பரேட்லாம், நீங்கள் வந்து சீனாவில் ஒரு சரக்கை விற்கணும் இங்கே தயாரிச்சு அப்படின்னா, சும்மா நீங்களே வந்து அந்த 100% ஒரு கம்பெனி இங்கே நடத்த முடியாது ப்ரோ. நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்கே இருக்கிற ஒரு சைனீஸ் கம்பெனியோட ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டுக்காங்க, அப்போ தான் நீங்கள் இங்கே விற்கலாம் அப்படின்னு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதனால் என்னப்போ மார்க்கெட்டு ப்ராஃபிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கின்னு ஜாயிண்ட் வெஞ்சரில் இறங்க ஆரம்பித்தாங்க. ஷென்சன் அந்த ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சிட்டியுடைய ஜிடிபி 1980 0.3 பில்லியன். ஆனால் 2025 அந்த ஒரு சிட்டியுடைய ஜிடிபின்றது 400 பில்லியன். பல நாடுகளுடைய ஜிடிபி அது கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க உச்சத்துக்கு போனாங்க. எல்லாமே அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுடைய, பெரும்பாலும் அமெரிக்க நாட்டினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் தான். கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு $1 trillion இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க சைனாவில். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லை, இன்க்ளூடிங் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர். இதுதான் வந்து அமெரிக்கா செய்த மிகப்பெரிய தவறு. இதுக்கு காரணம் கார்ப்பரேட் கிரீடு. ஏன்னா அமெரிக்காவில் வந்து சம்பளமெல்லாம் அதிகம், இங்கே சீப்பாக அவங்க பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றதுனால ஒரு காலகட்டத்தில் அப்படியே அந்த இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியெல்லாம் இழுத்து மூடிட்டு லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் அப்படின்னு அப்படியே அதை கைட்டி எடுத்துகிட்டு வந்து சீனாவில் வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சீனாவில் மேனுஃபேக்சரிங்கை கொண்டு போனதுனால அமெரிக்காவில் மட்டும் அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 37 லட்சம் வேலை வாய்ப்புகள்
இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பல தொழிற்சாலைகளை இழுத்து மூட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னங்க வந்தது, இங்கே இருக்கவனுக்கு வேலை கிடைச்சா என்ன கிடைக்காட்டா என்ன, நம்ம வந்து கம்பெனி சிஇஓவாக இருக்கும், சிஎஃப்ஓவாக இருக்கும், லாபம் வருது, ஷேர் ஹோல்டர்ஸ் குஷி ஆகிறாங்கோ, நம்ம ஷேர் ப்ரைஸ் மேலே போகுது, கம்பெனியில் நமக்கு நிறைய போனஸ் கொடுக்குறாங்க, சம்பளம் நிறைய வருது, நம்ம பாட்டுக்கு செலவு பண்ணிட்டு ஜாலியாக இருக்கும். இவ்வளோ தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. அதுதான் நான் சொன்னேன், கேபிட்டலிசம் அண்ட் கிரீட். இதுதான் வந்து சீனாவுடைய வளர்ச்சிக்கு காரணம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ். ஏன்னா அந்த WTOவில் சீனா சேரலை. அப்போ அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு வருஷமும் அந்த ஸ்டேட்டஸை வந்து ரினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. 2000 தான் என்ன பண்ணுறாங்க, முறையாக அந்த பர்மனண்ட்டாக அந்த ஸ்டேட்டஸை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து அமெரிக்கா செய்த அடுத்த தப்பு. 2001 WTOவில் சீனாவை சேர்த்துக்கிறாங்க. இது வந்து கடைசியாக செய்த தப்பு. WTOவில் சீனா என்ட்ரான பிறகு ஆப்பிள், நைக்கி இப்படி ஆரம்பித்து ஒவ்வொரு நிறுவனமாக சீனாவில் போயிட்டு மேனுஃபேக்சரிங்கை ஆரம்பிக்கிறாங்க. சீப், அதுதான் அவங்களுடைய ஒரே தாரக மந்திரம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் என்ன பெருசாக பண்ணிட போகிறாங்க, அவங்க காலத்துக்கும் நமக்கு வந்து அவங்க பாட்டுக்கு தயாரித்து கொடுத்துனே இருக்க போகிறாங்க, நாம் வந்து லாபம் சம்பாதிச்சுட்டு இருக்க போகிறோம், இவங்கள்லாம் வந்து ஒன்றும் பெரிய சாதிக்க முடியாது அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுட்டாங்க. WTOவில் வந்த பிறகு அந்த கிராஃபை மறுபடியும் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். 78லேருந்து 2000 வரைக்கும் சீனாவுடைய வளர்ச்சி அப்படின்றது கிராஜுவலாக இருந்தது. 2001 அந்த WTOவில் சேர்ந்த பிறகு அவங்களுடைய அந்த மேனுஃபேக்சரிங் அவுட்புட் அப்படின்றது சர்ன்னு அப்படியே செங்குத்தா மேலே ஏறி போகுது பாருங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சீனாவுடைய அவுட்புட்லேருந்து கிட்டத்தட்ட 4 மடங்கு 5 மடங்கு அளவுக்கெல்லாம் வந்து அமெரிக்கா இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் கடைசி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 மடங்கு அமெரிக்காவோட அதிகமாக இருக்குது சீனா. இந்த கேப்பை வந்து அமெரிக்காவால் இனிமேல் ஃபில்லப் பண்ணவே முடியாது. இன்றைக்கி வந்து டீகப்ளிங் ஃப்ரம் சைனா அப்படின்னா அது நடக்காத காரியம். இதில் இன்னொரு பெரிய தப்பு ட்ரம்ப் பண்ணிகிட்ருக்கார். அதாவது ஒரு ஆயில் அப்படின்னு அதிக பெருசாக பேசிகிட்டு இருக்காரு. அமெரிக்காவில் வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இதுக்கு கொடுத்த அந்த டேக்ஸ் பிரேக் அதெல்லாம் வித்ட்ரா பண்ணிட்டாரு. அதனால தான் வந்து எலான் மஸ்க்கு கோவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அதை பற்றிலாம் கவலைப்படலை. இன்னி வரைக்கும் சீனா வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் திருடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்றத பற்றி அவங்க கவலைப்படுறதே கிடையாது. பல விஷயங்கள் இண்டஸ்ட்ரியல் எஸ்பியனாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து அப்படியே கண்ணாமினா நடந்துட்டு இருந்தது. அமெரிக்காவில் கண்டுக்கல. இதுதான் அவர்களுடைய கடைசி ஃபேட்டல் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். சரி, என்னப்பா அங்கே தயாரிக்கிறாங்க, நம்மளுக்கு குத்துனுக்கிறாங்க, சீப்பாக ஓடுது, இப்படியே அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க அமெரிக்காவுக்கே போட்டியாக வராங்க அப்படின்னும் போது இது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் திண்டாடி போயிருக்காங்க. இன்னைக்கு ஆயில் மட்டுமே உலகத்தோட ஃபியூச்சராக இருக்குமா அப்படின்னா கிடையாது. சவுதி அரேபியாவே அதை நம்பலை. ஆயில்லாம் வந்து விரைவிலேயே அந்த அளவுக்கு தேவை இருக்காது. ஏன்னா எல்லாமே க்ளீன் எனர்ஜி, க்ரீன் எனர்ஜி அப்படின்னு எலக்ட்ரிக் அப்படி போயிட்டு இருக்காங்க. அதனால் நாமளும் வந்து ட்ராக்கை மாற்றணும் சவுதியே வந்து டிசைட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னும் ட்ரம்ப் வந்து ஆயில் பின்னாடி ஓடிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புங்க. அடுத்தது அந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ். இங்கே தான் வந்து சீனா சரியாக கேமை ப்ளே பண்ணுறாங்க. இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அப்படின்றது 1949 வந்து மவுண்டன் பாஸ் அப்படின்னு கலிஃபோர்னியா பக்கத்தில் அங்கே வந்து அமெரிக்கா மைனிங் ஆப்ரேஷன் ஆரம்பிக்கிறாங்க. யூரோப்பியம்னு நினைக்கிறேன். அதை வந்து இந்த கலர் டிவி இதிலெல்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அரௌண்ட் 1980s வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த என்விரான்மெண்ட்டு, பொல்யூஷனு அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனை வருது. புதுசாக ஏதோ ரூலை போடுறாங்க. இதைத்தான் வந்து சீனா சரியாக கால்குலேட் பண்ணி ஃப்யூச்சர் வந்து அதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. கூடவே அந்த கவர்மெண்ட்டோடைய இன்டைரக்ட் சப்சிடி. அதனால் என்ன பண்ணுறாங்க, பிலோ மார்க்கெட் ப்ரைஸ் டம்பிங்னு சொல்லுவாங்க. தயாரிப்பு காஸ்ட்டு வந்து 1 கிலோ 100 ரூபா வருது அப்படின்னு சொன்னால் இவங்க வெளிநாடுகளில் போயிட்டு 30 ரூபா 40 ரூபாய்க்கு விற்பாங்க. பல நேரங்களில் நிறைய நாடுகள் வந்து ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ்னு போடுவாங்க. பட் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இன்னும் இப்போ சீப்பாக வருது, நாம் இங்கே இதை தயாரித்து வந்து கையெல்லாம் அழுக்காக்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஸோ இந்த ஒரு காம்படிஷனை எதிர்க்க முடியாமல் கனடாவில், ஆஸ்திரேலியாவில், ஈவன் அமெரிக்காவில் இங்கே இருந்த அந்த ரேர் எர்த் மைன்ஸ் ப்ராசஸிங் அதெல்லாம் இழுத்து மூடிட்டாங்க. என்னங்க அவன் வந்து சீப்பாக கொடுக்குறான், நாம் ஏங்க இதெல்லாம் இங்கே கஷ்டப்பட்டு செய்யணும் அப்படின்னு. இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அந்த ரேர் எர்த் மேக்னெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இன்னைக்கு எவ்வளவு தேவை அப்படின்றது இப்போ தான் உரைக்குது அமெரிக்காவுக்கு. இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது இல்லாமல் F-35 ஓடாது.
அதுக்கப்புறமா அந்த கார்கள் ஓடாது. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் அந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ், கண்ணாடி இருக்கு பாருங்க, காரோட கண்ணாடி, அதுலெல்லாம் வேற அந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் வருது. ஸோ அதை வந்து இன்னைக்கு சைனா கிட்டத்தட்ட மோனோபோலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அமெரிக்காவில் என்ன பண்ணியிருக்காங்க, நாமளும் வந்து இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் இதை வந்து தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மவுண்டன் பாஸ் மைன்ஸ் அதெல்லாம் வந்து ரிவைவ் பண்ணியிருக்காங்க. கேலி கூத்து என்னன்னா, அங்கேருந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு சீனாவுக்கு அனுப்புகிறாங்க அமெரிக்கா. எப்படி? எந்த சீனா மேலே டாரிஃப்னு சொல்லினுக்கிறாங்களோ, நீங்கள் கொஞ்சம் இதை ப்ராசஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு வெக்கம் இல்லாமல் அங்கே போய் நின்று நிற்குது இன்றைய அமெரிக்கா. இன்னைக்கு வந்து வெனிசுவேலா, ஈரான் ஆர் ஈவன் கிரீன்லாண்ட் இப்படி வந்து சுத்து போட்டுட்டு இருக்காருன்னா அதுக்கு ஒரே காரணம், சைனாவை நம்ம அமுக்கி வைக்கணும், இல்லாட்டா நம்மளை அவங்க அமுக்கிட்டு தலைமையில ஏறிடுவாங்க அப்படின்ற ஒரு ரியலைசேஷன். இது சரியான ரியலைசேஷன் தான். இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பற்றி இன்னொரு பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த வாக்குறுதி நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன். இந்த 2001, 2010 காலகட்டம் தான் வந்து மிகப்பெரிய ஒரு லீப் அப்படின்னு சொல்லலாம் சீனாவை பொறுத்த வரைக்கும். 4% இருந்த அவங்களுடைய அவுட்புட் வந்து அந்த காலகட்டத்தில் 2010 வந்து 20% டச் பண்ணிடுச்சிங்க. அந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து மைனிங் ஆப்ரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 70% சீனா கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ரிஃபைனிங் இதை வந்து 90% கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த ரேர் எர்த் மேக்னட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ப்ரொடக்ஷனில் 90% இன்னைக்கு சீனா கையில் தான் இருக்குது. சீனா கிட்டேருந்து அந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் வரலை அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவில் வந்து முக்காவாசி தொழில் முடங்கிவிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்போர்ட்டுக்கு விதித்திருந்த தடையை 1 வருஷம் நீக்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க சீனா. ஸோ அல்டிமேட்லி இது கம்யூனிசமும் கிடையாது, சோசியலிசமும் கிடையாது. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், இங்கே இருந்த நிறுவனங்கள் அவங்க வந்து லாபம் மட்டுமே குறி, எங்கள் கம்பெனிகளுடைய லாபம் தான் முக்கியம், ஷேர் ஹோல்டர்ஸுடைய சந்தோஷம் தான் முக்கியம், சிஎஃப்ஓ சிஇஓ இவங்களுக்கு வந்து அப்படியே கோடி கோடியாக போனஸ் வருதா அதுதான் முக்கியம். சொந்த நாட்டு மக்கள் வேலை வெட்டி இல்லாமல் போனாலோ இல்லை இங்கே இருக்கிற தொழிற்சாலை இழுத்து மூடினாலோ அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு கார்ப்பரேட் நிறுவனங்கள் எடுத்த முடிவு தான் சீனாவுடைய வளர்ச்சிக்கு ஒரே காரணம். அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இது இன்னொரு வெனிசுவேலா மாதிரி, ஒரு கியூபா மாதிரி இப்படித்தான் போயிருக்கணும். ஏன்னா பக்கத்தில் இருந்த சோவியத் யூனியன் அவங்களுடைய முறைச்சிக்கின்னு அவங்க மேலேயே சண்டை போட்ட ஒரு நாடு சீனா. இந்த அமெரிக்காவுடைய அந்த கிரீடு அதுதான் வந்து சீனாவை இன்னைக்கு மேலே கொண்டு போய் வச்சிருக்கு. ஆனால் இன்னைக்கு ட்ரம்ப் எடுத்துக்கொண்டு இருக்கும் நடவடிக்கைகள் இது எல்லாமே சீனாவை கண்டெயின் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னாலுமே இது சக்சீட் ஆகுமா அப்படின்னா சந்தேகம்தான். ஜப்பான் ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு போட்டியாக இருந்தது. நம்ம ஊரில் கூட இந்த மாதிரி பார்த்துருக்கலாம். சில வெளிநாட்டு தயாரிப்புகளை நாங்கள் பகிஷ்காரம் செய்கிறோம், ஆறு சில உள்நாட்டு தயாரிப்புகளே, இந்த கம்பெனி தயாரிப்புகளை நாங்கள் பகிஷ்காரம் செய்கிறோம் அப்படின்லாம் போராட்டம் நடத்துவாங்க. இந்த மாதிரி அமெரிக்காவில் ஒரு காலகட்டத்தில் அங்கே இருக்கிற அந்த காங்கிரஸ் மெம்பர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஜப்பானுடைய அந்த தோஷிபா 2-in-1 இருக்குல்ல, இதை ஒரு பொது இடத்துல வச்சு கட்டையால் அடித்து உடைச்சாங்க. ஜப்பான் கம்பெனிகள்லாம் வந்து அப்படியே கொண்டு வந்து இங்கே குவிக்கிறாங்க, எல்லாமே ஜாப்பனீஸ் ப்ராடக்ட்ஸாக தான் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் உலகத்திலேயே வந்து கார் மேனுஃபேக்சரிங்கில் அமெரிக்கா உச்சத்தில் இருந்தது, அதை தூக்கி தள்ளிட்டு ஜப்பான் உச்சத்துக்கு வந்துட்டாங்க. எங்கே பார்த்தாலும் டொயோட்டா, ஹோண்டா, நிசான் இப்படி தான் இருந்தது. அமெரிக்க கார் கம்பெனிகள்லாம் சான்ஸே இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்படிலாம் வந்து ரொனால்ட் ரேகன் டாரிஃபோ இல்லை அப்படி இப்படின்லாம் பேசி எல்லாம் வந்து கலாட்டா பண்ணி அதை மாற்றலை. அப்படியே கூப்பிட்டு பேசினார், ரகசியமாக காதும் காதும் வச்சா மாதிரி ஒரே ஒரு விஷயத்தை பண்ணார். ஜப்பான் நாசமாக போச்சு. த லாஸ்ட் டீகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றியும் ஒரு விரிவான பதிவு நம்ம வருகின்ற காலகட்டங்களில் பார்க்கலாம். ஆனால் ட்ரம்ப் அதையெல்லாம் பண்ணாமல் மூட்டைப்பூச்சியை நசுக்கிறதுக்கு வீட்டை கொளுத்தணும் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கார். இதில் வந்து ஒன்று அமெரிக்கா அடி வாங்க போகுது, ஆர் சீனா அடி வாங்க போகுது. யார் அடி வாங்கினாலும் நமக்கு சந்தோஷம், 2 பேரும் சேர்த்து அடி வாங்கினாலும் கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.